ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 461வது நாமாவளியாக ஓம் துர்யாய நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி உலகத்தை தாங்கும் சக்தி உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. எல்லா பொருளுமே இறைவன் தான், எல்லா சக்தியும் அவர் தான். அப்போ இந்த நாமாவளி ஏன் அப்படி வர்ணிக்கிறது அப்படின்னா, துர்ய அப்படின்னா பணியில் முன் நிற்கிற, எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதில் முன்னாடி இருக்கக்கூடியவர், அதை செய்யக்கூடிய கர்த்தாவாக இருக்கக்கூடியவர், சுமை தூக்கி செல்ல தகுந்த, பொறுப்புடன் வேலை செய்ய தகுதி உள்ள அப்படின்ற அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும் துர்ய அப்படின்னா. அப்படி இறைவன் எல்லா ஆற்றலோடு இருக்கார். அதனால தான் அவருக்கு பேராற்றல் மிகுந்தவர். 8 விதமான குணங்களை பார்த்தோம் இறைவனுடைய 8 குணங்களில். அப்படி இறைவன் எல்லா தகுதியோடும் பொறுப்புடனும் எல்லாத்தையும் செய்யக்கூடிய, பஞ்ச கிருத்தியத்தையும் செய்யக்கூடியவன் பரம்பொருள். அப்பேற்பட்ட அந்த இறை சக்தியை நம்ம வணங்கும்போது அதுக்கான பாக்கியத்தெல்லாம் நமக்கு கொடுப்பாராம். வள்ளுவ பெருந்தை அழகாக சொல்லுவார், கருமம் செய்ய ஒருவன் கை தூவேன் என்னும் பெருமையில் பீடு உடையது இல். அதாவது ஒருவன் வீட்டையும் நாட்டையும் மேன்மையடைய செயல் செய்யாமல் விடமாட்டேன்ற அந்த மன உறுதி கொள்ளக்கூடிய அந்த மன உறுதி, அதுதான் பெருமை. அந்த பெருமையை காட்டிலும் மேலான பெருமை வேறு எதுவும் இருக்க முடியாது அப்படின்றார். அப்போ அந்த செயல் செய்யும் பொழுது அந்த செயலை செய்வதற்கான முழு தகுதியோடு அவ தயாராகணும். அதனால தான் குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும்ன்றார். என் குடியையும் நாட்டையும் மேன்மையடைய செய்வேன் அப்படின்ற அந்த செயல் செய்யும் ஒருவனுக்கு அந்த தெய்வமே தன்னுடைய ஆடையை இறுக உடுத்தி கொண்டு உதவத்துக்கு ஓடி வருமா, ஓடி வந்து முன்னாடி நிற்குமா. வள்ளுவர் என்னமா அழகாக வர்ணிக்கிறார். அப்படி இறையருள் கிடைத்தால் நாம் செய்யக்கூடிய செயல் எல்லாத்திலும் முதன்மையாக இருக்கலாம். அதனால தான் இந்த நாமாவளியில் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாத்தையும் தாங்கக்கூடிய, அதாவது பணியில் முன்னின்று அந்த சுமை எப்பேற்பட்ட சுமையாக இருந்தாலும் அதை தாங்கி அதில் வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் உடையவராக இறைவன் இருக்கார். அந்த சக்தி நமக்கு கொடுப்பார் அப்படின்றது அதனுடைய தத்துவார்த்தம். அதுதான் இந்த நாமாவளி. இந்த உலகத்தை தாங்கும் சக்தி உள்ளவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் துர்யாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.